அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெடிக்கல் ஃபீல்டில் பயன்படுத்துகிற ஒரே ஒரு பொருள் தாங்க. அந்த ஒரு பொருள் இல்லாமல் எந்த ஒரு மெடிசன் சம்மந்தமே முழுமையடையாது. ரெண்டாவது, எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த பொருள் இல்லாமல் அந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றது குணமாகவே ஆகாது. நான் சொல்லக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா டேப்லெட்டாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பவுடராக ரெடி பண்ணுறாங்க, ஜூஸாக ரெடி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிப்ஸாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அந்த குளுக்கோஸ் நம்ம உடம்புல ஏற்றுறாங்க பார்த்தீங்களா, ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்கல்ல டியூப் மூலிமா, அந்த இதாகவும் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ மொத்தத்துக்கு இந்த 4ஆவும் ஏற்றிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 4 இல்லாமல் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே முழுமை அடையாது. அதாவது சாதாரணமாக பேதி போகிறதுலேருந்து தலைவலி, காய்ச்சல், வயிறு வலி, இருமல், கை உடஞ்சி போனது, எலும்பு கிராக் ஆகி போனது, நரம்பு தளர்ச்சியானது, ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, பிரெயினாக இருந்தாலும் சரி, இல்லை கேன்சராக இருந்தாலும் சரி, எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இந்த டேப்லெட் பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லாட்டி இதோட பவுட்ரு பயன்படுத்துவாங்க. அந்த பவுடரும் பயன்படுத்தலையா இதோட ஜூஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஜூஸும் பயன்படுத்தலையா இதோட அந்த குளுக்கோஸ் அப்படின்றது கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. இது என்ன மெட்டீரியல் அப்படின்றத நான் கடைசியாக தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வீடியோட முன்னாடியில் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படின்ற ஒரு இலக்கணம் இந்த பொருள் மேலே நீங்கள் கண்ணோட்டத்தை வச்சுருவீங்க. அதாவது இந்த பொருள் தானா, இவ்வளோ தானா, இதை போய் எவன்டா பண்ணுறது, இது பண்ணால் எவன்டா வாங்குவோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, ஏ டு ஜெட். அதாவது உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் சரி, சளி பிடிச்சிருக்கிறதுல ஆரம்பித்து நீங்கள் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாலும் சரி, நான் சொல்கிற இந்த 4 பொருளில் ஏதாவது ஒரு பொருள் மேக் பண்ணிங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் கண்டிப்பாக டெய்லியும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. எல்லா பேஷண்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டேப்லெட்டாக கொடுப்பாங்க, ஒரு பேஷண்ட்டுக்கு பவுடராக கொடுப்பாங்க, ஒரு பேஷண்ட்டுக்கு ஜூஸாக கொடுப்பாங்க, இல்லை ஒரு பேஷண்ட்டுக்கு நரம்பு மூலிமா ஏற்றுற அந்த ட்ரிப்ஸ் குளுக்கோஸாக கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ எந்த ஒரு பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, அது என்ன ஒரு நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோய்க்கு கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடிய, எனர்ஜிக்காக பயன்படுத்தக்கூடிய, அவங்களுக்கு சத்து வேணும், உடனே பார்த்திங்கன்னா அந்த கிறக்கத்தில் இருப்பாங்க. அதாவது நல்ல கிறக்கத்தில் இருப்பாங்க, தலையெல்லாம் சுற்றும், உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த எனர்ஜி இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த வாயெல்லாம் பார்த்திங்கன்னா சப்பு நாய் போயிடும், ஒரு மாதிரி கசக்கும், உப்பு டேஸ்ட்டு எதுவுமே எந்த ஒரு டேஸ்ட்டுமே தெரியாது, தண்ணி தாகம் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு இது மட்டும்தான் ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமே. ஸோ இதை கிளியர் பண்ணி ஆகணும். அவன் பழைய நிலைமைக்கு, அதாவது ஒரு நல்ல எனர்ஜி லெவலுக்கு வந்தாகணும், அவனோட பாடியில் இருக்க குளுக்கோஸ் லெவலில், அந்த சுகர் லெவலில் அதிகமாக கொஞ்சம் ஏற்றி ஆகணும் அப்படின்றக்கோசரம் நான் சொன்ன மாதிரி இந்த டேப்லெட்டாக யூஸ் பண்ணுவாங்க, பவுடரை யூஸ் பண்ணுவாங்க, ஜூஸாக யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் இந்த குளுக்கோஸ் பாட்டிலாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும், எல்லா நோய்க்கும், எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்ருக்கிறது. ஸோ அதை நான் ஃப்ரீயாக சொல்லிட்டேன்னா நீங்கள் இலக்காரமாக ஆயிடுவீங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. ஸோ அது என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லிடுறேங்க, சொல்லாமல் இருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த பொருளை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பொருள் பார்த்திங்கன்னா WHO தான், அதாவது ஒரு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த WHO என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதோட ஃபார்முலாவை எல்லா கம்பெனிக்கும் சீப்பான ரேட்டுக்கு வித்துட்டு இருக்கிறாங்க. அதாவது 2 பொருள் தாங்க. அந்த 2 பொருள் கூட ஒரு சின்ன ரேஷியோ தான் சொல்கிறேன். அந்த ரேஷியோவை நான் சொல்லிடுறேன், என்ன பொருள் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த 2 பொருள் தான் ரா மெட்டீரியல். அந்த 2 பொருள் இல்லாமல் எந்த பொருளும் முழுமை அடையாது. ஸோ இதே 2 பொருள் தான், எக்ஸ்ட்ராவில் எந்த பொருளும் கிடையாது. எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் அப்படின்ற ஒன்று தான் ஆட் பண்ணுறாங்க. அதை தவிர வேறு ஒன்றுமே ஆட் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஜூஸாக இருந்தாலும் சரி, பவுடராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு என்ன கருமமாக இந்த நாயை கொடுத்தாலும் சரி, அதில் பார்த்திங்கன்னா 2 ரா மெட்டீரியல் தான். 3ஆவதாக அந்த ஃப்ளேவர் அப்படின்றத ஒன்று ஆட் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த WHO சிம்பிளான காசுக்கு, அதாவது ரொம்ப சீப்பான காசுக்கு இதை சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ரா மெட்டீரியலாக கொடுத்துட்ருக்காங்க. ரெண்டாவது, எல்லா கம்பெனியுமே WHO ரெக்கமெண்டட், WHO ஃபார்முலா நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன தான் ஃபார்முலா அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேங்க. அதாவது உப்பு ஜீனி கரைசல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம மனுஷனுக்கு, அதாவது டேப்லெட்டாக கொடுக்குறாங்க, ஜூஸாக கொடுக்குறாங்க, பவுடராக கொடுக்குறாங்க, ட்ரிப்ஸாக கொடுத்துட்ருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா இதோட ரேஷியோ என்னென்னா, WHO ரெக்கமெண்ட் பண்ணதில் பார்த்திங்கன்னா 5 கிலோ பார்த்திங்கன்னா ஜீனி இருக்கணும், 1 கிலோ பார்த்திங்கன்னா உப்பு இருக்கணும். ஸோ 5க்கு 1 கிலோ உப்பு, 5 கிலோ ஜீனி, 1 கிலோ உப்பு, இது தாங்க காம்பினேஷனே. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவில் என்ன ஃப்ளேவர், அதாவது ஆப்பிள் டேஸ்ட்டில் இருக்கணுமா, இல்லை ஆரஞ்சு டேஸ்ட்டில் இருக்கணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளேவர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதிகபட்ச செலவே கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த உப்பு ஜீனியை வச்சு நீங்கள் ஒரு மாத்திரை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த உப்பு ஜீனியோட
பொருளோட வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் அப்படின்ற ஒரு பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அந்த கால்சியம் பவுடரு, உப்பு, ஜீனி இது மூணையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஹைட்ராலிக் மிஷின் ஒன்று இருக்குது. அந்த ஹைட்ராலிக் மிஷினில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா மாத்திரையாக உருவாக்கி கொடுத்துரும். ஸோ இதுதான் மாத்திரை. திரும்ப நான் அதோட ரேஷியோ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உப்பு, அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜீனி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் பவுட்ரு. இந்த மூணையுமே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மாத்திரையாக வந்துடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் மிஷின் வந்து தேவைப்படும். ஹைட்ராலிக் ப்ரெஷர் மிஷின் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். அது மாத்திரை வடிவில் மாத்திரையாக நமக்கு உருவாக்கி கொடுத்துரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குளுக்கோஸ் பவுடரை நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா வேறு எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த உப்பு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீனி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரை வந்து பவுடராக நீங்கள் ஆட் பண்ணணும். அதாவது டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்குறது தான் இது, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஃப்ளேவர் அப்படின்றது நீங்கள் லிக்யூடாக போட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த 2 பவுடரை லிக்யூடாக மாற்றி இந்த ஃப்ளேவரை நீங்கள் லிக்யூடாக போட்டிங்கன்னா ORS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜூஸாக வந்து மாறிடும். அப்படி ரெண்டுமே லிக்யூடாக மாற்றாமல் பவுடராகவே வச்சுருந்து, அதாவது இந்த ஜீனியும் சரி உப்பையும் சரி பவுடராக வச்சுருந்து இது கூட கலக்கிற அந்த ஃப்ளேவர் இருக்குது பார்த்திங்களா, அந்த டேஸ்ட்டுக்காக கொடுக்குற அந்த ஃப்ளேவரையும் நீங்கள் பவுடராகவே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் பவுடராக வந்து மாறிடும். இப்போ இந்த பீட்டா குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குல்காண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல கம்பெனிகள் குளுக்கோஸ் பவுடர் கம்பெனிகள் இருக்குது பார்த்திங்களா, சின்ன பாக்கெட்டில் பச்சை கலர் பாக்கெட்டில் அடைச்சி வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே, ரஸ்னா பவுடர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் பவுடரை வந்து மேக் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது இல்லாமல் நார்மலாக ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு குளுக்கோஸாக நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த உப்பு, இந்த உப்பை நீங்கள் லிக்யூடாக மாற்றிடணும். அப்புறம் இந்த சர்க்கரையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடாக மாற்றிடணும். இந்த ரெண்டையும் நீங்கள் லிக்யூடாக மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அப்படின்னு பொருள் இருக்குது. இது ரெண்டையுமே நீங்கள் லிக்யூடாக மாற்றிடணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஜீனியை வந்து லிக்யூடாக மாற்றிடணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பையும் நீங்கள் லிக்யூடாக மாற்றிடணும். அப்புறம் விட்டமின் அப்படின்ற ஒரு பொருளையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடாக மாற்றிடணும். கால்சியம் அப்படின்ற ஒரு பொருளையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லிக்யூடாக மாற்றி ஆகணும். ஸோ இந்த 4 பொருளுமே லிக்யூடாக மாற்றிட்டு நீங்கள் அந்த பேக்கெட்டில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் குளுக்கோஸு. ஸோ இதை 4 முறையில் மட்டும்தான் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறானுங்க. இது வந்து பெரிய முறையே கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்லேயும் சரி, எல்லா நோய்க்குமே சரி ஒன்று மாத்திரையாக கொடுத்துட்ருக்கானுங்க, இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த குளுக்கோஸ் பவுடராக கொடுக்குறானுங்க, இல்லை குளுக்கோஸ் ஜூஸாக கொடுத்துருக்கானுங்க, இல்லை நார்மல் ட்ரிப்ஸாக நமக்கு கொடுத்துட்ருக்கானுங்க. இப்படி தாங்க ஏமாற்றிருக்காங்க. WHO வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு ரேட்டுக்கு, அதாவது ரொம்ப சீப்பான ஒரு ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபார்முலா வந்து இருக்கிற எல்லா ஃபார்மசி கம்பெனிக்குமே கொடுத்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் இது வந்து பார்த்தோம்னா இது ஒரு பெரிய விஷயமா சொல்லுங்கள், அந்த மாதிரி விஷயமே கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மிஷின் தான் தேவை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பவுடர் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மிக்சர் மிஷின் அப்படின்னு ஒன்று தேவை. அதாவது இந்த உப்பையும் ஜீனியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிறதுக்கு ஒரு கலவை இயந்திரம் தேவை, அதுதான் மிக்சர் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இந்த ரெண்டையும் கலந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ஆக்கணும், அதாவது ரவை மாதிரி ஆக்கணும். அப்படியே ரவைக்கு அடுத்தபடியாக உள்ள மாதிரி ஏதாவது ஒரு ரவைக்கு அடுத்தபடியாக இருக்கிற மாதிரி ஒரு பவுடரை வந்து மாற்றி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய அரைக்கும் இயந்திரம் வந்து தேவைப்படுது. ஸோ ரெண்டுக்கு அடுத்து வேறு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் அப்படின்னு தேவைப்படும். இந்த பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பவுடரை நீங்கள் ரெடி பண்ணீங்க, இல்லை மாத்திரை நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா பேக்கிங்கை நீங்கள் கையிலே பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் லிக்யூடாக மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் வேணும், CNC மிஷின் இருக்குது. அந்த பேக்கிங் CNC மிஷின் வாங்கி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில வேர்டு எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் CNC மிஷினை வந்து பேக்கிங்காக யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் பவுடரை மேக் பண்ணுறதுக்கும் சரி, மாத்திரையை மேக் பண்ணுறதுக்கும் சரி பேக்கிங் மிஷின் வந்து தேவை கிடையாது. அது உங்களோட சஜஷன் தான். தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாட்டி நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. என்ன பொறுத்தளவு நான் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, எல்லா வீடியோலையுமே எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அது சிறு குறு தொழிலுக்கு எப்படி நம்ம மாற்றுறது, அந்த சிறு குறு தொழிலாக நம்ம அதை எப்படி செய்கிறது அப்படின்ற பற்றி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இவ்வளோ பெரிய பிஸ்னஸையும் நான் சிறு குறு தொழிலாக எப்படி பண்ணுறது அப்படின்ற பொறுத்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இதுக்கு எவ்வளோ தான் பட்ஜெட் செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே ஒரு 5 லட்ச ரூபா வரையும் தான் செலவாகும். சரி, இதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 20 இடம் இருந்தால் போதும், அப்படி 40க்கு 20 இடம் இருந்தால் போதும். இதுவே ரொம்ப ஹையஸ்ட்டான ஒரு இடம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60க்கு 20 இல்லாட்டி 60க்கு 30 இந்த ரேஞ்சில் இடம் இருந்தாலே போதும். ஒரு ஃபேக்ட்ரி லெவலில் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். சரி, இந்த மிஷின் கெப்பாசிட்டிலாம் எவ்வளோ ரேஞ்சுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நார்மலாக வந்து பார்த்தா 50 கிலோ ரெடி பண்ணுறதுலேருந்து இந்த பவுடர் இருக்குதுல்ல, இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா பவுடரும் சரி லிக்யூடும் சரி நார்மலாக 50 கிலோ இல்லாட்டி 50 லிட்டர் ரெடி பண்ணுறதுலேருந்து 5000 லிட்டர் ரெடி பண்ணுற வரையும் இல்லாட்டி 5000 கிலோ ரெடி பண்ணுற வரையும் பார்த்திங்கன்னா இந்த மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிலேஷன் மிஷின் அப்படின்னு, அதாவது லிக்யூடாக நீங்கள் மாத்திரம் அப்படின்னு நினச்சா டிஸ்டிலேஷன் மெத்தடுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். அப்படி லிக்யூடாக மாத்திரம் நான் பவுடராகவே சேல்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு உண்டான மிஷின்ஸே போதும். இது வந்து பெரிய
வேலையே கிடையாதுங்க. நம்மளை ஃபுல்லாக ஏமாத்துறானுங்க, நம்மளை ஃபுல்லாக முட்டாளாக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த ஃபீல்டில் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் டீலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கமிஷன் கொடுக்கணும். ரெண்டாவது உங்கள் பொருள் வந்து வாங்குகிற ஹாஸ்பிட்டலுக்கும் சரி, அதை விற்று கொடுக்குற டாக்டருக்கும் சரி அதிகமான கமிஷன் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பிஸ்னஸில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரம்பத்துலேருந்து வெள்ளைக்காரன் அந்த மாதிரியே கொடுத்து நம்ம டாக்டர்ஸையும் சரி, நம்மளோட அந்த ஹாஸ்பிட்டலையும் சரி, டீலர்ஸையும் சரி கொடுத்து கெடுத்து வச்சுருக்கானுங்க. எந்த ஒரு குப்பையான பொருளாக இருந்தாலும் சரி, அதாவது மண்ணை உருண்டை பிடிச்சி இது ஒரு லேகியம், இதை வந்து நீ சேல்ஸ் பண்ணி கொடுறா, உனக்கு இந்த ஒரு உருண்டைக்கு வந்து பார்த்தா நான் 50 ரூபா கமிஷன் மட்டுமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கிற ஃபார்மசி கம்பெனியும் சரி, ஃபார்மசி அந்த மெடிக்கல் கடையிலும் சரி, இந்த ஹாஸ்பிட்டலும் சரி, அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா பொருளையும் விற்று கொடுக்குற இந்த டாக்டருக்கும் சரி உடனே வாங்கிக்குவானுங்க. எந்த பொருள் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. அந்த பொருள்னால் ஒரு சின்ன ஒரு சைடு எஃபெக்ட் வந்தாலும் அதை பற்றி அவனுக்கு கவலைப்பட மாட்டானுங்க. பெரிய அளவில் சைடு எஃபெக்ட் வந்து அதில் ஏதாவது ஒரு டெத் ஆனால் கூட அதை பற்றி கவலையே பட மாட்டானுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு தான் அந்த ஆப்ரேஷன் அப்படின்னே பண்ணுவானுங்க. ஸோ டாக்டருக்கும் சரி, ஹாஸ்பிட்டலுக்கும் சரி, ஃபார்மசி மெடிக்கல் கம்பெனிகளுக்கும் சரி, மெடிக்கல் கடைக்கும் சரி, இந்த 4 இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கமிஷன் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டோம்னா, நாம் வெறும் மண்ணுருண்டையை கூட நம்ம சேல்ஸ் பண்ண வைக்கலாம். நல்ல லாபத்தை அவங்களுக்கு கொடுத்தோம்னா போதும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். இது ஒன்று தான் மார்க்கெட்டிங்கு. இது தவிர மார்க்கெட்டிங் அப்படின்றது மெடிக்கல் ஃபீல்டில் கிடையாது. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், எந்த ஒரு குப்பையான பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு பேப்பரை நீங்கள் உருண்டை பண்ணி இது ஒரு மாத்திரை அப்படின்னு கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு மண்ணை உருண்டை பண்ணி ஒரு மாத்திரை அப்படின்னு கொடுத்தாலும் சரி, அதை மெடிக்கல் கம்பெனிகள் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அவங்களுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் அப்படி தான். ஸோ டாக்டர் ரெடியாக இருக்கிறாங்க, மெடிக்கல் கம்பெனிகள் ரெடியாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் ரெடியாக இருக்குது. இவங்க எல்லாத்துக்குமே கமிஷன் அப்படின்றது எவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறோமோ அந்தளவுக்கு தான் அதிகமாக சேல்ஸ் அப்படின்றத அவங்க நமக்கு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் படித்து முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷராக வந்து ஒரு டாக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் கம்பெனிக்காரன் குறைஞ்சது 5% 15% வரையும் முதல் வருஷத்துலேயே கமிஷன் அப்படின்ற கொடுத்துட்ருக்கான். உங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம் இந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 70% 80% வரையும் கொடுத்துருக்குறான். நீங்கள் தனியாக ஒரு கிளினிக் நடத்திருக்கிறீங்க, அப்படின்னு நீங்கள் தனியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறீங்க, இல்லை பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 120% அதிகபட்சமாக 200% வரையும் லாபம் அப்படின்ற கொடுக்குறான். அதாவது அந்த மொத்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா 20% தான் அவனோட லாபம் வந்து எடுத்துக்கிறான். அதாவது அந்த கம்பெனிக்காரன் தயாரித்த கம்பெனிக்காரன் எடுத்துருக்கான். மிச்சத்தை போகிறதையுமே நீயே சாப்பிட்ற, எனக்கு தொடர்ந்து ரன்னிங் பண்ணிட்டு கொடுத்துக்கிட்டே இருற அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறானுங்க. ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் இது மட்டும்தான் மார்க்கெட்டிங். இதை தவிர மார்க்கெட்டிங்கே கிடையாது. நீங்கள் தயாரிக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒன்று போட்டாகணும். பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி சர்டிஃபிகேட்ன்றது நீங்கள் எங்கே போய் போடணும்னா, நம்ம கவர்மெண்ட்டோட லேப் இருக்கும். அப்போ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வைராஜி லேப்லாம் நிறையா டெஸ்டிங் லேப்லாம் நிறையா இருக்குது. அங்கே போய் நீங்கள் வந்து செக் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் நல்லா ஒரு தரமான ஆளாக இருந்துச்சுன்னா முறைப்படி போய் செக் பண்ணிங்க. அது எந்த வருஷத்தில் வந்து வரணுமோ அந்த வருஷத்தில் வந்து கண்டிப்பாக அது வந்து அப்ரூவ் கொடுத்து அதை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இந்த வருஷம் தான் ரெடி பண்ணிக்கேன், இந்த வருஷமே அதை சேல்ஸுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லேபுக்கும் இந்த வைராலஜி லேபுக்கும் நீங்கள் போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணி நேரில் போய் பார்த்தீங்கன்னா இது என்ன பொருள் ஏது பொருள் அப்படின்னு மட்டும்தான் அவனுக்கு கேட்பானுங்க. ஸோ மிச்சத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா காசை கொடுத்தீங்கன்னா அது என்ன பொருள்னு பார்க்காம உங்களுக்கு லைசன்ஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துக்கிட்டே போவாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக நீங்கள் போய் சப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன், மார்க்கெட்டிங் அப்படின்றது நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஃபார்மசி கடைகளுக்கு, இந்த மெடிக்கல் கடைகளுக்கு, அப்புறம் வந்து பார்த்தா இந்த டாக்டர்களுக்கு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ தூரத்துக்கு காசை நீங்கள் அள்ளி கொடுக்குறீங்களோ, எவ்வளோ தூரத்துக்கு லாபத்தை அவங்க பார்க்க வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அவங்க வந்து உங்கள் பொருளை வந்து விற்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிட்டே போயிட்டே இருக்க முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ரா மெட்டீரியல் வந்து 2 மெட்டீரியல் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ ஜீனி, 1 கிலோ வந்து 1 கிலோ உப்பு, இது மட்டும்தான். அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் தேவையோ அந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதோட டேஸ்ட்டை காமிச்சு நீங்கள் போய் சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒன்று மாதரையாக பண்ணுங்கள், இல்லை பவுடராக பண்ணுங்கள், இல்லை லிக்யூடாக பண்ணுங்கள், இல்லை ஜூஸாக பண்ணுங்கள். எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்களோட தான். ஸோ நான் இந்த இதெல்லாம் சொன்னால், அதாவது நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 லட்ச ரூபா முதலீடு அப்படின்றது இந்த பவுடர் மேக் பண்ணுறதுக்கு, இந்த டேப்லெட் மேக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒரு பட்ஜெட்டாக நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பட்டன் அழுத்துறதுக்கு மறந்துடாதீங்க. இதே மாதிரி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கக்கூடிய பல கோடிகள் லாபங்கள் அள்ளிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலை வந்து நான் திரும்ப நான் சொல்லிக்கிட்டே வருவேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்குங்க, ஆன் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணிடுங்க. எங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். வீடியோ கடைசி வரையும் பார்த்துருந்தேன் உங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.